இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் பிரவீனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் மாதிரி மாறி மாறி 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. ஏஜ் வச்சு பேசுகிறாங்க. இவர் அவங்கள சொல்கிறாங்க, அவங்க இவங்கள சொல்கிறாங்க. இப்படி ஒரு சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யா, அரோரா, சபரி, விக்ரம் 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி திவாகரை வந்துட்டு கானா வினோதனை வந்துட்டு ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு, பாடி ஷேம் பண்ணுறாரு, காலால் எட்டி உதைக்கிறாரு, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாரு, இதை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுகிறாங்க. பேசும்போது திவ்யா சொல்கிறாங்க, நேற்று நைட்டு வாட்டர்மெலன் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தார், என்கிட்ட ஜஸ்ட்டு பேச தான் செஞ்சிட்ருக்காரு, அப்போவே வந்துட்டு என்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டியான்னு கானா வினோத் அங்கேருந்துட்டு வந்துட்டு கத்துறாரு, கோவப்படுறாரு. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், இல்லை அவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார், அவர் உங்களை எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே அவர் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு கோவப்பட்டு போகிறாரு. போகிறப்ப சொல்கிறாரு, இந்த 7:30 வேற உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதே 7:30ங்கிற வார்த்தை நான் சொல்லும்போது தானே அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. நான் அவர்கிட்டையும் சொல்லலை, நான் இங்கே சொல்லிட்டு இருக்கும்போது தானே அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ அவர் எப்படி என்னை 7:30ன்னு சொல்லலாம்? சரி, திருப்பி போனால் தேவையில்லாமல் பெரிய சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சபரி சொல்கிறாரு, ஆமாம், ஒருத்தர் சொன்னால் வந்து நம்ம சொன்னால் அவர் கேட்க மாட்டார், ரொம்ப கோவப்படுவார், நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரமும் சொல்கிறாரு, ஆமாம், நானும் கவனித்தேன், ஒரு லிமிட் வரைக்கும் ஓகே, பட் ரொம்பவே ஷேம் பண்ணுறாங்க திவாகரை, ரொம்ப என்னெல்லாம் ஒரு அளவு வரைக்கும் ஃபன்னாக 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறது வரைக்கும் ஓகே, பட் திவாகர் வந்துட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாரு, ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னோடனே அரோரா சொல்கிறாங்க, ஆமாம், எல்லாருக்கிட்டையும் நான் வந்து 93 days இருந்திருக்கேன், நீ வந்து 33 days இருந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி பிரவீன் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் மற்றவங்க கம்மி டேஸ் இருந்தவங்கள பார்த்து கம்மியாக இருந்தேன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி அவங்கள வந்து புட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஷேம் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை கண்டிப்பாக அலோவ் பண்ணவே கூடாது. ஸோ இன்றைக்கி திவாகரை பற்றி ரொம்ப தப்பாக பேசினா நம்ம எல்லோரும் கேட்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.